சுட சுட முட்டை தொக்கு ரெடிங்க. இது சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வடச்சட்டி காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். சரிங்களா? நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 3 வெங்காயத்தை போட போகிறோம். பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் போடணும் வறுக்கிறதுக்கு. இது எதுக்குன்னா, நிறைய பேருக்கு குழம்பு செய்ய தெரியாது. இது பிகினர்ஸுக்கும் வச்சுக்கலாம், இல்லை நியூ கப்பல்ஸ் செய்கிறவங்களுக்கும் வச்சுக்கலாம், பேச்சுலர்ஸ்க்கும் வச்சுக்கலாம். போது இப்படி இப்போ இந்த ஸ்டேஜ் வரணும். ஓகேங்களா? ரொம்ப வறுக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தக்காளி போடணும். பெரிய தக்காளி 2 தக்காளி சூப்பாக வெட்டிக்கோங்க. நல்லா கொஞ்சம் வணங்கட்டும். இப்போது இதில் 1 ஸ்பூன் சோம்பு, இந்த சைஸ் பட்டையில் 2 போட்டாச்சு. சூடாக பார்க்கணும். 2 கிராம்பு. இந்த இது வணங்கினதுக்கப்புறம் நம்ம 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். சில பேர் திருவரங்களும் போட்டுக்கோங்க. நான் அரைச்சி போட்டிருக்கேன். இந்த தேங்காயில் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வணக்கணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வணங்குச்சுன்னா நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா வணங்கியாச்சு. எடுத்து வச்சு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இன்னும் ஒரு இது சொல்கிறேன். இப்போ நம்ம அதை ஆறுற வரைக்கும் நம்ம சாப்பாடு வேகட்டுன்னு வச்சாச்சு. இதில் குக்கர் மூடி வச்சதுக்கப்புறம் இதில் ஆவி வரும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெயிட்டை போடணும். ஏன்னா இதில் நம்ம அதுக்கு முன்னாடி விசிலை போட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஏதாவது அடைச்சிருந்தாலும் கூட இருக்கிற ப்ரெஷரில் ஆவி மூலிமா வெளியே வந்துடும். நம்ம அதை கவனிக்காமல் நம்ம உள்ளே போட்டுட்டு நம்ம மாட்டுக்கு வேலையை பார்த்தோம்னா குக்கருக்கு தூக்கி அடிச்சிட வேண்டியதுதான். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கின மசால் பொருளை ஜாரில் போட்டிருக்கோம். இதை திரியாக தான் அரைக்கணுமே தவிர ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நேவாக இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் கிரேவி கரெக்டாக வரும். ஆவி வந்துருச்சா? இந்த டைமில் நம்ம விசில போடணும். அவ்வளோதான். இப்போ இதில் 1 ஸ்பூன் நான் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி தள்ளி கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், கடுகு கொஞ்சம் வெடிச்சதுக்கப்புறம் இந்த மசாலாவை ஊற்றிடணும். எதுவும் இல்லாமல் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றுறோம். இந்த பேஸ்ட்டையும் ஊற்றுறோம். கிரேவிக்கு தேவையான உப்பு. இந்த வேக வச்ச முட்டையை நம்ம கீரல் போட்டு போகிறோம். மிளகையும் சீரகத்தையும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ அந்த ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா? நம்ம கீரல் போட்ட முட்டையை அதில் போட போகிறோம். கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியதான். இது ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.